தமிழ் ஒளி. தமிழ் ஒளி, இது உங்கள் வானொலி. தமிழ் ஒளி. தமிழ் ஒளி, இது உங்கள் வானொலி. அலைபாயுதே கண்ணா என் மனமிக அலை 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 அலைபாயுதே கண்ணா என் மனம் மிக அலைபாயுதே. அலைபாயுதே. ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. ஆனா காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. சிறுனா சிறுமே சிறுனா சிறுமே அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ. தேசாதிக்கட்டும் சொக்கட்டும் நிக்கட்டும் பூவாராம் போடத்தான் பாரு முன்னாலும் பின்னாலும் என்னாலும் பாலாட. யாரும் வம்புக்கும் தும்புக்கும் எங்கிட்டே வாராம ஓடத்தான் வட பொக்கிரி ஆளுதான் மோதினா சூழுதான் நாம் பாஞ்சாட. மூக்குதாம் மகரதான் எகிரித்தாம் போகுமே நாம் பந்தாட. கில்லாடி ஊரிலே மல்லாடி பாப்பமா ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே எந்த தோட்டாவும் என்ன தொலைக்காதே. அண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ ஓடு தென்னாட்டு வேங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ. வச்சாலே வாலாட்டி விட்டேனே நாய் போல. மோசம் செஞ்சாலே கொல்லாம கொள்வேனே பேய் போல மாறிட்டான். உள்ளம் இப்போதும் எப்போதும் கொண்டேனே பூவாக. நியாயம் இல்லாத பொல்லாரை சாய்ப்பேனே புலியாக மாறிட்டான். அட புட்டுனா புட்டுவேன் வெட்டுனா வெட்டுவேன் ஏன் வீராப்பு. ஒத்தையா நின்னு நான் வித்தைய காட்டுவேன் ஏன் சித்தாப்பு. செல்லாதி வில்லனும் வந்திங்க வந்தனும் ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே எந்த தோட்டாவும் என்ன தொலைக்காதே. அண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு.
கிருனா சிறுவேன் கிருனா கிருவேன் அண்ணாட்ட ஆடுறா ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கடா ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாட்ட ஆடுறா ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கடா ஒத்துக்கோ ஒத்துக்கோ. உங்களோடு இணைகிறேன் நான் தயாளன் நான் சண்முகம். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. வணக்கம் 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 அன்பு வணக்கம் நேர்களே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு கடந்த வாரம் என்னுடைய தமிழொலி இனிதே தொடங்கியது. உங்களுடைய மகத்தான ஆதரவு, உங்களுடைய என்ன சொல்லுவாங்க, நீங்க தொடர்ந்து வழங்கிட்டு இருக்க அந்த ஆதரவு எங்களுடைய பயணத்தை நீண்டு கொண்டே போகும் அப்படின்ற நம்பிக்கையோடு மீண்டும் அதே மகிழ்ச்சியோடு உங்களை சந்திக்க நான் வந்துவிட்டேன். தமிழொலியின் தயாளன் சண்முகம். நான் மட்டும் இல்லைங்க, என்னோடு மற்றும் ஒரு அறிவிப்பாளரும் உங்களை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வணக்கங்க ஜமுனா. வணக்கம் தயாளன். அன்பு வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திக்கின்றோம். நேற்று இரவு சரிகம 15 நிகழ்ச்சியில் நாம் சந்தித்தோம். இன்று திரும்பவும் இது அலைபாய்தே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க மீண்டும் வந்துவிட்டேன். நான் ஜமுனா வேலாயுதம். நேற்றைய நமது நிகழ்ச்சியில வந்து கிருஷ்ணாவும் விஜயனும் வந்து நேர்களை சந்திச்சாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய இனிமையான பாடல்கள், பல முக்கியமான டாபிக், இப்படி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. தகவல் பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பேச போறோம்? நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஒவ்வொன்னா பாடல்களுக்கு மத்தியில நம்ம வந்து கேட்க போறோம். நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. 2 மணி நேரம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு அந்த சுவாரஸ்யம் இல்லாத போயிடும் இல்லையா? அதாவது நேர்களை என்னன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியல, யோசிச்சுட்டே இருக்காங்க. அதனால வந்துட்டு அடுத்தது தொடர்ந்து பேச போறோம். அதனால நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான். ஆக நேர்களே, உங்களை சமாளிக்கிறத விட இங்க தயாளனை சமாளிக்க போறதுதான் பெரிய விஷயமா இருக்கு இந்த 2 மணி நேரம். இல்ல, கொஞ்சம் நடுக்கம் இருக்கு. என்னன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பேனல்னு சொல்லக்கூடிய அறிவிப்பறையின் முதன்மை பகுதியில் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் நடுக்கமாவே இருக்கு. இல்லையே, உங்களை பார்க்க அப்படி தெரியலையே. தெரியலையா? சரி நேர்களே, அடுத்தது இதே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் உங்களுக்காக வருகிறது. அந்த பாடலை கேளுங்க. அடடா இது என்ன அதிசயமே அப்படின்னு வரும். ஆனா அதுக்காக நான் பாடுறது நீங்க கேட்க கூடாது. நீங்களே இந்த பாட்டை கேட்டு சந்தோஷமா இருங்க. ஒன்னும் புரியலையே புரியலையே. அடியே எனக்கென்ன நடந்துச்சு தெரியலையே தெரியலையே. நிழலாக கிடந்தேனா, நெசமாவே நிமிந்தேனா, உன பார்த்து தொடுவானா வசந்தேனா. இது என்ன எனக்கு ஒன்னும் புரியலையே புரியலையே. பாயுது பாயுது ஆள பொழி போடுது ஏனோ ஒரு மாதிரி ஆகுதடி. தேகம் கொட சாயுது பார்வை பட காயுது தானா உயிர் தீல வேகுதடி. பச்சை மண்ண பத்த வச்சு போக்கு காட்டாத. அடடா இது என்ன
எனக்கு ஒன்னும் புரியலையே புரியலையே. தூருது தூருது ஊரே நிறம் மாறுது மாறுது ஏதோ புது வாசனை பூக்குதடு காதல் தலைக்கு ஏறுது ஏறுது வேறா சொகம் ஊறுது ஊறுது சோறாது வேலைய காட்டுதடி வார்த்தை எதுவும் பேசிட தோணல வாரே பின்னால வேற ஒரு வார்த்தைய தேடிட ஆகாதினி என்னால மொத்த சன்மம் ஒஞ்சு போச்ச ஒத்த பார்வையில அடடா இது என்ன எனக்கு ஒன்னும் புரியலையே புரியலையே நிழலாக கிடந்தேனா நெசமாவே நிமிர்ந்தேனா உன பார்த்து தொடுவானா வசந்தேனா அடடா இது என்ன எனக்கு ஒன்னும் புரியலையே புரியலையே. தொடர் இத்திரைக்காக இடம்பெற்ற பாடல் அது. ஆஹா, நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடல் அப்படியே மனசை மயக்கிடுச்சு இல்லையா தயலன்? அது மட்டும் இல்ல, தொடரி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தனுஷ் அவர்கள் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு நடித்த ஒரு படம். ஆனா வந்து அவருக்கு பெரிய ஒரு வெற்றியை அந்த கொடுத்து அளவுக்கு வெற்றியை கொடுக்கல அந்த படம், பேசப்படல அந்த அளவுக்கு. சரி, தமிழ் ஒலி உங்கள் வானொலி கண்டிப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 11 மணி தொடங்கி 1 மணி வரை ஒளியேறும் அலைப்பாயுதை நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் கேட்டுட்டு வரீங்க. அது மட்டும் இல்லாம இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா இதே நாள், அதாவது சனி ஞாயிறுல வந்து என்ன நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது? சரிகம பதனி. ஆக இன்று இரவு பாத்தீங்களா மீண்டும் ஷாலினி வராங்க. ஷாலினியோடு கிருஷ்ணாதேவி சுந்தரம் வலம் வர போறாங்க. கிருஷ்ணாதேவி மீண்டும் அதே குரல். ஆமா, அதே குரல் கேட்க போறீங்க இன்று இரவு சரிகம பதனியில். சரி, நீங்க ஆரம்பத்திலே கேட்டீங்க இல்லையா என்ன தகவல்லாம் சொல்ல போறீங்கன்னு. அதான் நீங்க அவசரமா எடுத்து பேனாவையும் பேப்பரையும் எடுத்து என்ன நிகழ்ச்சி அப்படின்னு எழுதும் போதே சந்தேகப்பட்டேன் கண்டிப்பா அந்த கேள்வி நீங்க கேட்பீங்க அப்படின்னு. தகவலுக்கு முன்ன நாம வந்து இன்றைய நிகழ்ச்சியில 2 அங்கத்தை வந்து அறிமுகப்படுத்த போறோம். புதியதாக 2 அங்கம். ஆமா, முதல் அங்கம் வந்து சூடா என்ன இருக்கு. சூடா காலைல டீ இருந்தது, குடிச்சிட்டு வந்தீங்க. சாயந்தரம் 5 மணிக்கு திரும்ப குடிக்கலாம். அதற்கு முன்பாக நம்மளுடைய அங்கம் வந்து சூடா என்ன இருக்கு. சூடா என்ன இருக்குன்னா அதுல என்ன செய்ய போறோம்? அதுல வந்து நம்ம ஒரு தலைப்பை பத்தி பேச போறோம். இந்த ஒரு வாரத்துல அதிகமா மக்களிடையே பேசப்பட்ட ஒரு தலைப்பு என்ன தலைப்பு? மக்கள் எதை பத்தி விவாதிக்கிறாங்களோ அதை பத்தி நம்ம விவாதிக்க போறோம். அவங்க கடந்த வாரம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து தைப்பூசத்தை பத்தி பேசினாங்க. ஆமா, கண்டிப்பா. இந்த வாரம் என்ன பேச போறாங்க அப்படின்றத பத்தி நம்ம பேச போறோம். கண்டிப்பா எனக்கு தெரியும் என்ன விஷயங்கள் பேச போறாங்கன்னு. அடுத்த வாரம் ஒரு முக்கியமான நாள் ஒன்று வருகின்றது. முக்கியமாக இளைஞர்கள் அந்த நாளுக்காக காத்திருக்கிறார்கள். பெண்கள் எமக்கு எத்தனை பூ கிடைக்கும் அப்படின்னு இப்போவே கணக்கு போட தயாராகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் வரப்போகுது. இருக்கிற மாதிரி தெரியுது. பூ வாங்குறதா கொடுக்கறதா? ரெண்டுமே தான். இல்ல, அது கொஞ்சம் கஷ்டம். நம்ம இரண்டாவதுக்கு போயிடுவோம். இரண்டாவது தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னப்பா இப்படி பண்றீங்களப்பா. ஆமா, அதுல என்ன பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா மீம்ஸ் இருக்கு இல்லையா. அதாவது ஒவ்வொரு வாரமும் இல்ல ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த மீம்ஸ் வந்து முகநூல்ல Facebookல வந்து அதிகம் பேசப்படுது. அப்படியா? என்ன பேசுறாங்க? அதாவது வந்து என்னன்னா, தற்போது நடக்கக்கூடிய சம்பவங்களை நகைச்சுவையான பாலியில அந்த திரைப்படங்கள அந்த படத்தை வச்சு பிக்சர்ஸ் வச்சு அது கீழே அவங்க கொடுக்குற கமெண்ட் வந்து சில நேரம் நமக்கு வந்து கவலையா இருக்கும்போது கூட அதை மறந்து சிரிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, என்ன இப்படிலாம் யோசிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நமக்கு ஏற்படுத்துறதுனால கடந்த வாரம் முழுக்க எந்த மீம்ஸ் ரொம்ப புகழ்ல இருந்ததோ அந்த மீம்ஸ் பத்தி நம்ம பேசப்போம். இதுல அதிகமா என்ன நடக்குது அப்படின்னா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்து மீம்ஸா எடுக்கப்படுது. சரி நேயர்களே, தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இந்த 2 நிகழ்ச்சி நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். இப்போ உங்களுக்காக ஒரு அற்புதமான பாடல் வருகின்றது, கேட்டு மகிழுங்கள்.
காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே என் கண்ணால் ஒன்று கைதாக்கிட நான் நினைச்சேனே கண் மீதுல ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே மனசுல பூங்காற்று நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம் கண்ணால கண்ணால எம்மேல தீயா எரிஞ்சு போட்டா சொல்லாத சொல்லாத உள்ளெஞ்சில் ஏதோ கலவரம் புரிஞ்சு போட்டா கண்ணால கண்ணால எம்மேல தீயா எரிஞ்சு போட்டா சொல்லாத சொல்லாத உள்ளெஞ்சில் ஏதோ கலவரம் புரிஞ்சு போட்டா காதல் ராகம் நீதானே உன் வாழ்வின் கீதம் நான் தானே காதலோடு வாழ்வேனே இந்த வாழ்வின் எல்லை போனால் மறந்ததில்லை என் இதயம் உன்னை நினைக்க முப்பொழுதும் கரையவில்லை உன் இதயம் கலங்குகிறேனே எப்பொழுதும் கலங்குகிறேனே எப்பொழுதும் காதலினாலே எப்பொழுதும் ஜன்னலோரம் தென்றல் காற்று வீசும் போதிலே கண்கள் ரெண்டும் காதலோடு பேசும் போதிலே இயற்கையது வியந்திடுமே உன் அழகில் தினம் தினமே மழை வருமே என் மனதுக்குள் புயல் வருமே நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம் கண்ணால கண்ணால எம்மேல தீயா எரிஞ்சு போட்டா சொல்லாத சொல்லாத உள்ளெஞ்சில் ஏதோ கலவரம் புரிஞ்சு போட்டா கண்ணால கண்ணால எம்மேல தீயா எரிஞ்சு போட்டா சொல்லாத சொல்லாத உள்ளெஞ்சில் ஏதோ கலவரம் புரிஞ்சு போட்டா நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா
ஏட்டுக்கல்வி கெட்டு நான் சலித்தேனே. தூக்கம் கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை மொட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு. என் தாளம் மாறாதையா, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்க சிந்தாமணி. என் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாது, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் சிந்தாமணி. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? காஞ்சி பட்டு ஒண்ணு நான் கொடுப்பேனே, காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. மாமன் உன்னை கண்டு ஏங்கும் அல்லை கண்டு தோளில் என்னை அள்ளிக் கொண்டு தூங்க வைப்பாய் அன்பே என்று. என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால தான் கவிஞர் அப்பவே எழுதினாரு. என்ன எழுதினாரு? ஆளும் ஆறும் அது ஆழம் இல்ல, அது சேரும் கடலும் ஆழம் இல்ல, ஆழம் எது ஐயா, அந்த பெண்கள் மனசு தாயா அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. எப்ப பாரு எங்களை சாடுறதே உங்களுக்கு எல்லாம் வேலையா போச்சு. அட நீங்க ஒண்ணு, உங்களை நான் சாடுறது வந்து ரெண்டாவது விஷயம். முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த வாரம் ஒரு முக்கியமான நாள் வரப்போகுது. அதுல வந்து எத்தனை கவலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொண்டாட போறாங்க. அந்த நாள் எந்த நாள்? செவ்வாய்க்கிழமை இல்லையா? ஆமா, அதுக்கு முன்னதாக நேர்களே, நாளை மறுநாள் வந்து ஒரு முக்கியமான நாள் வரப்போகுது. ஆனா நாளை வந்து எங்களுடைய நாள். அதாவது அறிவிப்பு சம்பந்தப்பட்டது, அதாவது வானொலி துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த நாள் ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள். கண்டிப்பாக நாளை உலக வானொலி தினம். ஆண்டுதோறும் பிப்ரவரி 13ஆம் தேதி இந்த நாள் நம்ம கொண்டாடுறோம். யுனெஸ்கோ அறிவியல் கலாச்சார அமைப்பு இந்த நாளை வந்து கொண்டாடணும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஆக 3 விஷயங்களுக்காக மட்டும் தான் இதை கொண்டாடுறாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கரப்பாம்பூச்சி தெரியுமா? தெரியும். அதுதான் வந்துட்டு காலம் கடந்து இன்ன வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப வானொலி பாத்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் வந்து மாறிக்கொண்டே வந்தாலும் கால மாற்றத்துல என்ன யாருமே நவத்த முடியாது, நான் எப்போதும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முதன்மையா இன்ன வரைக்கும் பயணித்துக் கொண்டிருப்பது வானொலி நிலையம் தான். அதை அப்படியே கொண்டாடணும். ஆமா, என்னதான் நவீனம் வந்தாலும் கை தொலைபேசி எல்லாமே இருந்தாலும் இந்த வானொலிக்குன்னு ஒரு தனி இடம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? கண்டிப்பா, அதை மறுக்கவே முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் ஒலி கடந்த வாரம் தொடங்கிய போது கூட நம்முடைய மக்களுக்கு ஒரு புதிய வானொலி நிலையம் வருதுன்னு சொன்னோன்னே அவங்களுடைய அந்த அலாதியான மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இதோடைய வெற்றியோடைய காரணம். சரி, இந்த கொண்டாட்டத்துக்கு 3 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. முதல் விஷயம் நான் சொல்வேன். சொல்லுங்க. வானொலி ஒலிபரப்பு சேவையை எல்லோரும் கொண்டாடணும், அதுதான் முதன்மை நோக்கம்.
ரெண்டாவது ஒற்றுமையை ஏற்படுத்தணும். அதாவது பல நாட்டு வானொலிகளுக்கிடையே இந்த ஒற்றுமை உணர்வு இருக்கணும். அதுக்காக தான் இந்த வானொலி தினம் கொண்டாடப்படுது. அதே போல தகவல் பரிமாற்றங்கள் கண்டிப்பாக நடைபெற வேண்டும். நிச்சயம். அது கருத்தில் கொண்டுதான் இந்த வானொலி தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த வேளையில நம் நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான தமிழ் வானொலி நிலையங்கள் இப்போதைக்கு 3 இருக்குது. குறிப்பாக மின்னல் FM, THR ராகா, நம்முடைய தமிழொலி. இதில் இருக்கக்கூடிய அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் இந்த நல்ல நாளில் எங்களுடைய வாழ்த்தை நாங்க சொல்லிக்க ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லாம அடுத்து வரும் பாடல் உங்கள் அனைவருக்காகவும். நாசி தொட்ட அப்பவே அப்பவே ஆயுள் கைதியாகி விட்டேன் அப்பவே அப்பவே இப்பவே இப்பவே பார்க்கணும் இப்பவே 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 பேசணும் இப்பவே உள்ளச்சேதம் வந்து விட்டால் என்ன செய்வது? முல்லை காலில் ஏற்றிக் கொண்டால் ரத்தம் மட்டும்தான், உன்னை நெஞ்சில் ஏற்றிக் கொண்டேன் நித்தம் யுத்தம் தான். சொல்லி தீரா இன்பம் கண்டு எந்த நெஞ்சு கூத்தாட, மின்னல் கண்ட தாழை போல உன்னால் நானும் கூத்தாட. உன்னை கண்டே திருப்பம், இனி உந்தன் கையை பற்றி கொண்டே செல்ல விருப்பம். நெஞ்ச வயல் எங்கும் உன்னை நட்டு வைக்கிறேன், நித்தமதில் காதல் உரம் இட்டு வைக்கிறேன். உன்னை காண நானும் வந்தால் சாலை எல்லாம் பூஞ்சோலை. உன்னை நீங்கி போகும் நேரம் சோலை கூட தார்பாலை. இப்பவே பேசணும் இப்பவே, கண்ணுக்குள்ள உன்னை கண்ட அப்பவே அப்பவே, கைவளையலோசை கேட்ட அப்பவே அப்பவே, ஆடை வாசம் நாசி தொட்ட அப்பவே அப்பவே, ஆயுள் கைதியாகி விட்டேன் அப்பவே அப்பவே. தமிழொலி, இது உங்கள் வானொலி. தமிழொலி
இது உங்கள் வானொலி. பறக்கும் ராசாடியே ராசாடியே நில்லு, இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு. கடிகாரம் பொய் சொல்லும் என்றே நான் கண்டேன், கிழக்கெல்லாம் மேற்காகிட கண்டேனே. பறவை போலாகினேன் போலாகினேன் என்று, சிறுகும் என் கைகளும் ஒன்று. ராசாடி பந்தயமா பந்தயமா, நீ முந்தியா நான் முந்தியா பார்ப்போம் பார்ப்போம். முதலில் யார் சொல்வது அன்பை, முதலில் யார் எய்வதம்பை. மௌனம் பேசாமலே செல்ல, மாவி நீரில் கமலம் போலாடி மெல்ல. கனவுகள் அருக கண்ணின் வெளியே என் தோள் மீது நீ குளிர் காய்கின்ற தீ. பகலினில் கொட்டும் பனி மட்டும் துணை இரவினில் நெட்டும் ஒரு பட்டு குரல் மனதினில் மடிவேனோ. முன்னில் ஒரு காற்றின் களி முகத்தினில், பின்னில் சிறு பச்சை கிளி முதுகினில். வாழ்வில் ஒரு பயணம் இது முடிந்திட விடுவேனோ. எட்டு திசை முட்டும் என பகலினில் கொட்டும் பனி மட்டும் துணை இரவினில் நெட்டும் ஒரு பட்டு குரல் மனதினில் மடிவேனோ. உன்னில் ஒரு காற்றின் களி முகத்தினில், பின்னில் சிறு பச்சை கிளி முதுகினில். வாழ்வில் ஒரு பயணம் இது முடிந்திட விடுவேனோ. ராசாடி பந்தயமா பந்தயமா, முதலில் யார் சொல்வது அன்பை, முதலில் யார் எய்வதம்பை. Ooh.
முதலில் யார் எய்வதம்பை மௌனம் பேசாமலே செல்ல மாவி நீரில் கமலம் போலாடி மெல்ல கனவுகள் வருதே கண்ணின் வழியே என் தோள் மீது நீ குளிர் காய்கின்ற தீ என் தோள் மீது நீ குளிர் காய்கின்ற தீ குளிர் காய்கின்ற தீ குளிர் காய்கின்ற தீ. அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலைத்தான் இப்போ சற்று முன்பு நம்ம கேட்டோம். சில பேர் வந்து என்னுடைய ஃபோனில் வந்து பர்சனலாக மெசேஜ் அனுப்புகிறாங்க, தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. சிம்புவோடைய பாடலை ஒளியேற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படிலாம் சொல்கிறாங்க. நிச்சயமா அவங்க வந்து சிம்புவோடைய மிகப்பெரிய தீவிர இருக்கலாம். ஆனா அந்த பாடல் வந்து மக்களை போய் சேர்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இசை புயல் தானே. நிச்சயமாக அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது இல்லையா? யாருக்கு நிச்சயம் நிச்சயம் நிச்சயம்ன்றீங்க? நிச்சயமாக அந்த நிச்சயமா. சரி, ஏதோ ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும்னு சொன்னீங்க. சரி, சற்று முன்ன நம்ம வந்து வானொலி பத்தி பேசணும் இல்லையா? வானொலி, உலக வானொலி தினம். அங்க வானொலியின் பத்தி பேசும்போதே எப்பவுமே அதை கண்டுபிடித்தவர் மார்க்கனி, அவர் பத்தி தான் நம்ம பேசுறோம். ஆனா அதற்கு முன்பாக அந்த வானொலி தொடர்பான காற்றலைகளை கண்டுபிடித்தவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் என்பவர் தான். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா காலர் என்ன தூக்கி விடணும் போல இருக்கு. நிறைய பேர் அதை பத்தி பேச மாட்டாங்க. அதாவது மார்க்கனிக்கு முன்பாகவே ஜெகதீஷ் என்பவர் தான் இந்த காற்றலைகள் பத்தி கண்டுபிடிச்சாரு, அதற்கான ஆய்வுகளை செய்தாரு. ஏறக்குறைய அந்த ஆய்வுகள் வந்து 60 ஆண்டுகள் நிறைந்த ஆய்வை 10 ஆண்டுல முடிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் வந்து மிகவும் பேசப்பட்ட ஒரு விஞ்ஞானி. கண்டிப்பாக இப்ப வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஜெகதீஷ் சந்திரபோஸ் பத்தி நிறைய தகவல்களை இப்ப திரட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. கூகுள் போயிட்டு உண்மையா ஜமுனா சொன்னது இல்ல எங்கேயும் தகவலை தவறா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தேடி பார்க்கலாம். ஆனா இது உண்மையான தகவல். என்னன்னா நம்ம பெருமையா சொல்லலாம் நிறைய விஷயங்கள். இப்ப கூகுள் எடுத்துக்கிட்டா கூட அதோடைய முதல் தலைமை செயல்முறை அதிகாரியா சுந்தர் பிச்சை தான் இருக்காரு. அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் இந்தியர்களுடைய பெருமையான விஷயங்கள் தானே. சரி, அடுத்ததாக என்ன பாடல் நம்ம கேட்க போறோம்? நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக என்ன பாடல் தயலன்? அதான் தெரியுமே, நான் இங்க உட்கார்ந்து இருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்ததாக சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த திரைப்படம் சிங்கம் திரைப்படத்துல இருந்து பாடல் வரல, ஆனா சிங்கமே பாடின பாடல் ஒண்ணு வருது. ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி. நீ சாஞ்சு பார்த்தா சுத்துதடி, நெஞ்சு தீத்தியா பத்துதடி. 1 2 3 4 ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி. சக்கரத்தை கட்டிக்கிட்டு காலாட என தள்ளி நின்று நெஞ்சோரம் நான் தேட. மழை பாட அது நட்டு நடு உதட்டுக்கு பாய்ந்தோட. மலை மேல போகும் வேகம் எல்லாம் இப்போ தலை மேல வந்து தொட்டு தொட்டு துருதே. சார் ஒத்துக்கடே நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடே.
பார்க்கும் சினிமா அட நீயும் நானும் ஓட்டுகிற கலர் பிலிமா அட மந்திரமா தந்திரமா என்ன பண்ணுற நீ பார்க்காம பார்த்துக்கிட்ட என்ன குமுற பஞ்ச போல உன்னை மாத்த போறேன் காத்த போல வந்து மேல தூக்கி போறேன் ஒத்துக்குற ஒன்னு சொல்லிதான் கத்துக்குற நீ சாஞ்சா நெஞ்சில் தாங்கிக்கிற உன மடியில வாங்கிக்கிற ஒத்துக்கடே நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடே உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் எந்த மாதிரியான இசை பிடிக்கும்? சிரிக்கணுமா சிந்திக்கணுமா எல்லாமே ஒரே இடத்துல ஒரே நேரத்துல வார இறுதியில காலையில 11 மணிக்கு அலை பாயுதே. பர்னாமா தமிழ் ஒலியில் அலைபாய்தி நிகழ்ச்சியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது உங்களுக்காக இனிமையான பாடல்களோடு தகவல்கள். அடுத்து என்ன தகவல் தயலன்? ஏக் தோ தீன் சா பத்தி ஏதாவது ஒரு தகவல் சொல்லலாம்னு சொல்லுங்க சொல்லுங்க. அதற்கு முன்னதாக நேற்று அனல் பறக்கும் ஆட்டங்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே கால்பந்து ரசிகர்களுக்கு ஒரு குதூகலமான நாள். அது மட்டும் இல்லாம நேற்று முக்கியமான பல ஆட்டங்கள் நடந்தது. அது குறித்து இப்ப நம்ம அடுத்து பேச போறோம். அதோட முடிவுகளை இப்ப கையில வச்சிருக்கோம் இல்லையா? முதல் முடிவு அந்த வகையில் ஆர்சனல் அல் சிட்டியை விளையாண்டாங்க. ஆர்சனல் 2-0 என்ற கோல் கணக்கில் ஜெயித்து விட்டது. அதற்கு பிறகு உலகத்தில் அதிகமான கால்பந்து ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய மான்செஸ்டர் யுனைடெட் அணி வாட்ஃபோர்ட் அணியை சந்தித்து விளையாடியது. இந்த ஆட்டத்தில் 2-0 என்ற கோல் எண்ணிக்கையில் மான்செஸ்டர் யுனைடெட் வெற்றி பெற்றது. மான்செஸ்டர் யுனைடெட்கான கோல்களை அந்தோனியோ மார்ஷல், ஜான் மாத்தா ஆகியோர் புகுத்தினார்கள். பாத்தீங்களா எப்படி ஸ்கிரிப்ட் பார்க்காம பேசுறேன். கொஞ்சம் சர்ச்சைக்குரிய கோல் மாதிரி இல்லையா அது? ஒன்னு தடுத்தது ஒன்னு கொடுத்தது. பாத்தீங்களா நீங்க ஆர்சனல்லே இருக்கீங்க. இன்னும் அது ஆர்சனல்ல நடந்தது. அடடே மான்செஸ்டர் இல்லையா? இல்ல அது ஆர்சனல் நடந்தது. அதாவது வந்து சஞ்சஸ் வந்து கைகள்ல புகுத்தி கோல் போட்டாரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு பெனால்டி பந்தை வந்து கையில தடுத்ததுனால ஒரு பெனால்டி வழங்கப்பட்டதால ஆர்சனல் வந்து 2 கோல் அடிச்சிருக்காங்க. ஆட்டங்களே நேத்து பார்த்ததனால கொஞ்சம் குழம்பி போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஆட்டமும் கவனிச்சிருக்கீங்க உன்னிப்பா. அதாவது இன்னைக்கு வந்து பேசணும், தகவல் சொல்லணும்ன்றது. சரி, அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 மாதங்களாக மான்செஸ்டர் யுனைடெட் வந்து 6ஆம் நிலையிலேயே இருந்தாங்க. நேற்று தான் வந்து வாட்ஃபோர்ட் அணியை வென்றோட 5ஆவது இடத்துக்கு வந்தாங்க. ஆனா அந்த மகிழ்ச்சி ஒரு 1.5 ஹவர் கூட நீடிக்கல. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அதனை தொடர்ந்து வந்து டாட்டனமும் லிவர்பூல் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடந்தது. இதுல வந்து டாட்டனம் வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பா புள்ளி பட்டியலில் செல்சிக்கு மிகப்பெரிய நெருக்குதலை கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த சுப்பிரமணி இருக்கார் இல்லையா, அவர் லிவர்பூலுக்கு 2 கோல் போட்டார். ஏன் சுப்பிரமணி? அவர் பேர் சாடியோ மானே. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தைப்பூசம் வந்ததுனால சாடியோ மானேக்கு அவர்களுக்கு வந்து 90 பூசி சுப்பிரமணி ஆக்கிட்டாங்க. சரி, அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6வது இடம் அப்படியே இருக்குன்னு சொல்லுங்க. அதான் இன்னும் 6வது இடத்துலயே இருக்கும். 6 மாசமா காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பட்சி சொல்லுது கடைசி வரைக்கும் அந்த 6ஆம் நம்பர் உங்களுக்கு ரொம்ப ராசியா இருக்குமோன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. பொக்பா வந்து நாங்க 89 மில்லியன் கொடுத்து ஒப்பந்தம் செய்ததுனால அவரும் 6ஆம் நம்பர், மான்செஸ்டர் 6ஆம் நம்பர்னு காலம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆட்டங்கள் இருக்கு. அந்த ஆட்டங்கள்ல தொடர்ந்து வெற்றி வாய்ப்புகள் இருந்தா செல்சிக்கே நாங்க சவால் கொடுப்போம். அந்த வகையில் இன்றைக்கு இடம்பெறும் மாற்றம் வந்து செல்சியும் பர்ன்லியும் சந்திக்கிறாங்க இல்லையா? அதே போல் எப்படி வந்து EPLக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி ஸ்பெயினுடைய லா லிகாவுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. நேற்றும் 2 முக்கியமான அணிகள் சந்தித்து விளையாடின. பார்சிலோனா வந்து அலவிஸ் அணியை 6-0 என்ற கோல் எண்ணிக்கையில் வீழ்த்தியிருக்காங்க. அதே மாதிரி புள்ளிப்பட்டியில் தொடர்ந்து முதலிடம் வகிக்கும் ரெயால் மாட்ரிட் 3-1 என்ற கோல் எண்ணிக்கையில் ஒசாசுனா அணியை வென்றுள்ளது. சரி, அடுத்ததாக நம்ம வந்து ஒரு பாடல் கேட்க போறோம். என்ன பாடல்னு கேட்டீங்கன்னா இந்த காதல் இருக்கு இல்லையா, அது வந்து வந்த பிறகு மனசுக்குள்ள அப்படியே ஒரு விஷயங்கள் வந்து அலைமாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாடல் தான் அடுத்து வரப்போகுது. கண்டிப்பா 2000ஆம் ஆண்டுல இந்த பாடலை கேட்காதவங்களே இருக்க முடியாது. வேறென்ன வேண்டும் ஒரு முறை சொன்னால் போதும், நிலவையும் உந்தன் கால் மிதியாய் வைப்பேனே, சொல்லவும் கூட வேண்டாம் கண்ணிமைத்தாலே போதும், கேள்விகளின்றி உயிரையும் நான் தருவேனே. ஓ
சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் எனக்கே எனக்காக என்னாச்சு எனக்கே தெரியவில்லை என் மூச்சின் காய்ச்சல் குறையவில்லை அட என்ன இது இப்படி மாட்டிக்கொண்டேன் இது பிடிக்கிறதா பிடிக்கலையா யாரிடம் கேட்டு சொல்வேன் இவன் யாரோ வந்தது எதற்காக சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் எனக்கே எனக்காக என்னாச்சு எனக்கே தெரியவில்லை என் மூச்சின் காய்ச்சல் குறையவில்லை அட என்ன இது இப்படி மாட்டிக்கொண்டேன் இது பிடிக்கிறதா பிடிக்கலையா யாரிடம் கேட்டு சொல்வேன் தோட்டத்தில் உள்ள பூக்கள் எல்லாமே வண்ணப்பூக்கள் எல்லாமே தலையை திருப்பி பார்க்கும் நானால் அழைத்தது உனைத்தானே நானோ அழைத்தது உனைத்தானே நீ வரும் பாதை எங்கும் என் உள்ளங்கை தாங்கும் இவன் யாரோ வந்தது எதற்காக சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் எனக்கே எனக்காக என்னாச்சு எனக்கே தெரியவில்லை என் மூச்சின் காய்ச்சல் குறையவில்லை அட என்ன இது இப்படி மாட்டிக்கொண்டேன் இது பிடிக்கிறதா பிடிக்கலையா யாரிடம் கேட்டு சொல்வேன் இதை யாரிடம் கேட்டு சொல்வேன் கால்களின் கொலுசை கோபம் வருகிறதே உன்மேல் கோபம் வருகிறதே நான் அந்த இடத்தில் சினுங்கிட துடித்தேன் நீ வந்து கெடுத்தாயே ஆவி நீ வந்து கெடுத்தாயே நான் உன்னை காணத்தானா யுகந்தோறும் காத்து கிடந்தேனா வந்தது எதற்காக சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் நான் தானே வந்தேன் உனக்காக சிரிக்கின்றேன் ரசிக்கின்றேன் உனக்கே உனக்காக என்னாச்சு எனக்கே தெரியலையே என் மூச்சின் காய்ச்சல் குறையலையே அட என்ன இது என்னிடம் பேசிவிடு என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒரு முறை சொல்லிவிடு ஒரு முறை சொல்லிவிடு ஒரு முறை சொல்லிவிடு ஒரு முறை சொல்லிவிடு 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 மின்னலை திரைக்காக இடம்பெற்ற பாடல் அது. சரியாக 12 மணிக்கு செய்திகள் இடம்பெறும். செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திக்கவிருக்கின்றோம். அதற்கு முன்பாக 12 மணிக்கு மேல 2 புதிய அங்கங்கள் இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது சூடா என்ன இருக்கு, அடுத்து என்ன? என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா? இரண்டும் உங்களுக்காக வலம் வர காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள். மீண்டும் 12 மணிக்கு செய்திகளுக்கு பிறகு நாம் சந்திப்போம்.
அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். எந்த காலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும், சின்ன குடை போல் விரியும் இமையும் விழியும் பார்த்தால் ஆசை விளையும். அந்த பூமகள் திருமுகம் மேலே குளிர் புன்னகை வருவதனாலே நிலவோ மலரோ எதுவோ நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். துடித்தாள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து அவள் தான் சொல்ல துடித்தாள். உயிர் நீயே என்று நினைத்தாள், இன்று கண்ணால் சொல்லி முடித்தாள். உயிர் நீயே என்று நினைத்தாள், இன்று கண்ணால் சொல்லி முடித்தாள். அந்த காதலின் முகம் தொடுவானோ, இந்த காதலின் சுகம் பெறுவாளோ, கனவோ நனவோ நான் பார்த்ததிலே உன் ஒருவனைத்தான் நல்ல அழகன் என்பேன், நல்ல அழகன் என்பேன். நான் கேட்டதிலே உன் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே உன் ஒருவனைத்தான் நல்ல அழகன் என்பேன், நல்ல அழகன் என்பேன். தமிழ் ஒளி, தமிழ் ஒளி, இது உங்கள் வானொலி. தமிழ் ஒளி. தமிழ் ஒளி, இது உங்கள் வானொலி. தமிழ் ஒளி, தமிழ் ஒளி, இது உங்கள் வானொலி. தமிழ் ஒளி. தமிழ் ஒளி, இது உங்கள் வானொலி. மஞ்சள் மேகம், ஒரு மஞ்சள் மேகம் சிறு பெண்ணாகி முன்னே போகும்.
நான் காண்பது கனவா என் கண் முன்னே கடவுள் துகளா காற்றின் உடலா கம்பன் கவிதை மடலா இவள் தென்னாட்டின் 4ஆம் கடலா சிலிகான் சிலையோ சிறுவாய் மலரோ வெள்ளை நதியோ வெளியூர் நிலவோ நில்லாயோ நில்லாயோ உன் பேரென்ன உன்னாலே மறந்தேனே என் பேரென்ன செம்பொன் சிலையோ இவள் ஐம்பொன்னழகோ பிரம்மன் மகளோ இவள் பெண்பால் வெயிலோ நான் உன்னை போன்ற பெண்ணை கண்டதில்லை என் உயிரில் பாதி யாரும் கொன்றதில்லை முன்னழகால் முட்டி மூச்சம் கொடு இல்லை பின்முடியால் என்னை தூக்கிலிடு நில்லாயோ நில்லாயோ உன் பேரென்ன உன்னாலே மறந்தேனே என் பேரென்ன பைரவா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அது. செய்திகளுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கின்றோம் பர்ணமா தமிழொலி. இது உங்கள் வானொலி. கண்டிப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாடல்கள் அனைத்தும் உங்களை மகிழ்ச்சி படுத்திருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். அது மட்டும் இல்லாம நீங்க முக்கியமான விஷயம் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெம்னா, இப்ப நம்ம வந்து ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு தலைப்பு வச்சு பேச போறோம். அம்மாவா சூடா என்ன இருக்கு? சூடா என்ன சூடா இருக்கு இந்த வாரம்? இந்த வாரம் சூடா என்ன இருக்குதா? இப்பதான் வந்து புத்தாண்டு, பொங்கல், சீன புத்தாண்டு, தைப்பூசம் இப்படி எல்லாம் முடிஞ்சு அடுத்து 2வது மாசத்துல நாம கால வச்சிருக்கோம். 2வது மாசத்துல கால வச்சிருக்கோம். இதுல வந்து அன்பர்கள் தினம் ரொம்ப பேசப்பட ஒரு விஷயம். அன்பர்கள் தினம், ஆமா கண்டிப்பாக. அதாவது வந்து அன்பை பரிமாறிக்கொள்ள 365 நாட்கள் போதாது. ஆனா அதுல வந்து ஒரு முக்கியமான நாளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது 2ஆம் மாதம் 14ஆம் தேதி. ஏன் அந்த நாள்? ஏன்னு பார்த்தீங்கன்னா லெவலில் தெரியும் நீங்கள் இப்படி மாட்டி விடுவீங்களே, அதனால தான் வந்து சில விஷயங்கள் அப்பயே முன்கூட்டியே எல்லாத்தையும் தயாரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதாவது வந்து மேல்நாட்டு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அனைவருமே வந்து இந்த 18 வயசில் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியாயிருவாங்க தங்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி. இவங்க எல்லாமே வந்து என்றாவது ஒரு நாளில் வந்து தங்களுடைய அப்பா அம்மாவை வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் பேரண்ட்ஸ் டே அப்படின்றது ஒன்று உருவாக்குனாங்க, பெற்றோர்கள் தினம். அதே மாதிரி இந்த காதலை பரிமாறிக்கொள்ள ஒரு உன்னதமான நாள் தான் இந்த வேலண்டைன்ஸ் டே. ஐயோ ஆங்கில பேசிட்டேனே. அதாவது ஆரம்பத்துல காதலர் தினமா இருந்த ஒரு விஷயம் அன்பு பெருக 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 எல்லா இடங்கள்லயும் அன்பர்கள் தினமா மாறிடுச்சு இல்லையா? ஆமா, அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னத நாள். அது குறித்து தான் நம்ம வந்து தொடர்ந்து பேச போறோம். அது குறித்து தான் உங்களுக்கான பாடல்களும் சிறந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம சிறந்த திரைக்காட்சி, அதாவது தமிழ் சினிமாவிலே காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேச போறோம் அப்படின்னாலே சிறந்த 2 திரைக்காட்சிகள் நேயர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்ன காட்சின்றத பாடலுக்கு பிறகு நாம் மீண்டும் சரி நீங்க சொல்லுங்க, திரைப்படங்கள்னா உங்களுக்கு என்ன காட்சி ஞாபகம் வரும்? காதல் காட்சி அப்படினாலே நிச்சயமா மணிரத்னம் இயக்கத்தில் வந்த மௌனராகம் தான் வந்து எல்லார் மனசுலயும் ஒரு அலையை ஏற்படுத்திய ஒரு படம். மௌனராகம் கண்டிப்பாக அந்த படத்தினுடைய காட்சியும் உங்களுக்காக வர காத்து கொண்டிருக்கின்றது. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு வாங்க. அடுத்து உங்களுக்காக ஒரு அற்புதமான பாடல் அப்படின்னு சொல்லலாம். அதோட வார்த்தை ஜாலங்களோடு அமைந்த பாடல். அதாவது கவிஞர் நா. முத்துக்குமாரின் கவிதையில் மிகவும் புகழ் பெற்ற ஒரு பாடல். இன்னைக்கு நா. முத்துக்குமார் நம்மோடு இல்லை என்றாலும் அவருடைய பாடல்கள் இது போன்று இசையில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. நீ என்பதே நான்தானடி, நான் என்பதே நான்தானடி.
பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்துவிடும். கதவுகளை திருடிவிடும், அதிசயத்தை காதல் செய்யும். இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் பூட்டு போனது. வாசல் தள்ளாடுதே, திண்டாடுதே, கொண்டாடுதே. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. அசையாமல் நின்றிருந்தோம். என்றேனோ நம் மூச்சும் மென்காற்றில் இணைந்து விட்டோம். இதயம் ஒன்றாகி போனதே, கதவே இல்லாமல் ஆனதே. இனிமேல் நம் வீட்டிலே பூங்காற்றுதான் தினம் வீசுமே. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே தெரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி.
அப்பாவுக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. உங்க பெர்மிஷனோட நான் திவ்யா கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா ப்ளீஸ்? எங்க அப்பாக்கு என்னாச்சு? எங்க அப்பாக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட். எப்போ? இன்னைக்கு காலையில ஆட்டோக்கார அடிச்சிட்டான். எங்க? வாணிமல். வாணிமஹாலா? வாணிமல். நம்ம வாணிமல்ல அங்கதான் பயங்கர அடி. நீ எங்க இருந்தியா? நான் தான் அவரை ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணேன். எந்த ஹாஸ்பிட்டல்? GH. நம்ம ஊரா வெளியூரா? நம்ம ஊர் தான். ஏன் கேக்குற? இல்ல, எங்க அப்பா கோயம்புத்தூர் போய் 3 நாள் ஆச்சு. அவர் நாளைக்கு தான் திரும்பி வராரு. அதனாலதான் கேட்டேன். கோயம்புத்தூர் போயிருக்காரா? அப்போ அது தாத்தாவா இருக்குமோ? எங்க தாத்தா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. இத பாரு, அன்னைக்கு என்ன ஏதுன்னு சரியா தெரிஞ்சுக்காம உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன். ஆனா அதுக்காக என் செயின் அடகு வச்சு உன்னை ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். அதோட நம்ம கணக்கு தீர்ந்து போச்சு. புரியுதா? இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் கிளாஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவ. நாளைக்கு என்ன ரோட்ல பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்வ. அடுத்த நாள் எங்க வீட்டுக்கே வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வ. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஓகே? இதானே நீ அடகு வச்சு செயின். இதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. என்ன? நீ ரொம்ப அழகா இருக்கண்ணே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. ராகம் திரைக்காக இடம்பெற்ற காட்சி அது. அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா, எவர் கிரீன் அப்படின்னுட்டு. அது போல எப்போதும் காலத்துக்கும் அழியாத ஒரு படம் வந்து மௌனராகம். குறிப்பா அந்த 80ல பிறந்தவங்களை கேட்டீங்கன்னா சிறந்த காதல் படம் எது அப்படின்னு சொன்னா எல்லாரும் சொல்ற ஒரே படம் மௌனராகம் தான். 80 மட்டும் இல்ல, இப்ப கூட. ஓ, இப்ப கூடயா? இல்ல, நான் கொஞ்சம் இளைஞரா இருக்கிறதுனால நான் ராஜாராணி அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ராஜாராணி ஏறக்குறைய அந்த படத்தோட தழுவல் தானே? ஆமா, அதாவது வந்து அதனுடைய முதல் பாகத்தையும் இதுல 2 பேருக்கும் பிளாஷ்பேக் இருக்கும். அது ஒரே பிளாஷ்பேக் தான். இதுல 2 பேருக்கும் பிளாஷ்பேக் வச்சு எடுத்த படம் தான் ராஜாராணி. ஆனா அதுல கூட அந்த காதல் விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆக தமிழ் சினிமாவுல பாத்தீங்கன்னா காதல் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது தொடர்பா நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுல வந்து அப்படி பார்க்கும்போது எந்தெந்த படங்கள்லாம் மக்கள் மனசுல அப்படியே நெருக்கமா உறவை ஏற்படுத்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? மௌனராகத்துக்கு பிறகு இதயம், அதாவது இயக்குனர் கதிரின் இயக்கத்தில் வெளிவந்த படம் அது. கடைசி வரைக்கும் தன்னுடைய காதலை சொல்லாமலே இதயம் பலவீனமா ஆயிருவாரு முரளி. ஆமா ஆமா, கடைசி வரைக்கும் காதல் சொல்லாம இருப்பாரு. அதே சமயம் கதிர் அந்த படத்தை இயக்கும் போது அதனை அடுத்து அவருடைய 4 படங்களுமே காதல் தொடர்பான படங்கள் தான். அதாவது குடும்ப சித்திரம் சம்பந்தப்பட்ட படங்களை அடுத்து அதிகமாகவே கதிர் இயக்கிய படம் இதயம். சரி, வேற என்ன படம் இருக்கு? அதன் பிறகு காதல் கோட்டை அகத்தியனின் இயக்கத்தில் உருவான படம் அது. காதல் வந்து பாருங்க, உங்களுக்கு தேவயானி பிடிக்கணும்ன்றதுக்காக காதல் கோட்டை படத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. நல்ல படம் அது. சூர்யா அந்த படம் தானே? ஏன்னா தேவியன் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த படம் அது. அது மட்டும் இல்லாம அஜித்துக்கும் ஒரு புகழ் சேர்த்த படம் இல்லையா? சரி, கண்டிப்பா. முக்கியமா தலை நடிச்ச படம். தலை நல்லா தான் நடிச்சிருப்பாரு. இதுல வந்து யாரெல்லாம் வந்து இந்த படம் பாக்குறீங்களோ, இறுதி கட்டம் தேவயானி சூர்யான்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த கட்டத்தை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து தமிழொலியோட நினைவு தான் வரும். அடுத்ததாக இந்த காலத்தை கடந்த காதல் கதைகள்லாம் இருக்குல்ல. இப்போ முதல் மரியாதை படம் பார்த்தோம் என்றால் ஒரு 40 வயதுக்கு மேல ஒரு இளைஞருக்கு வரக்கூடிய காதலை வந்து பாரதி ராஜா ரொம்ப அழகா சித்தரிச்சு அந்த படத்தை தயாரிச்சிருந்தார். 40 வயது, அது 50 வயது இல்லையா? இருக்கலாம். அந்த படத்தை பத்தி முதிர்ந்ததும் காதல் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். காதல் எப்ப வேணாலும் வரும் அப்படின்றதுக்காக. சரி, காதல்னு சொன்னா முதல்ல வந்து கார்த்திக் இருந்தாரு. அதற்கு பிறகு கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இதயத்திலேயே தன்னுடைய காதலை அடக்கி வச்சிருந்த ஒருத்தருடைய பாடலை தான் நம்ம கேட்க போறோம். கண்டிப்பாக இந்த பாடலை பிடிக்காதவங்க அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இசையில ஏதோ உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு மிகச்சிறந்த பாடலை தான் இப்ப நம்ம கேட்க போறோம். இது உங்களுக்காக KJ யேசுதாஸ் குரலில். பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா, பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா, என் மனதில் அம்பு விட்ட நிலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா, வாழ்நாள் தோறும் தினந்தான் காதோறும் பாடல் கூறும், பொட்டு வைத்த
ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும் ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சம் அவள் பேரை நாளும் ஆசை போடும் உள்ளம் அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும் மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னாலும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா வாழ்நாள் தோறும் தினம்தான் காதோறும் பாடல் கூறும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா யாப்போடு சேராதோ பாட்டு தமிழ் பாட்டு தோப்போடு சேராதோ காற்று பனிக்காற்று வினாத்தாள் போலிங்கே கனா காணும் காளை விடை போலே அங்கே நடை போடும் பாவை ஒன்றாய் கூடும் ஒன்றாய் பாடும் பொன்னாளிங்கு என்னாளோ பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா வாழ்நாள் தோறும் தினம்தான் காதோறும் பாடல் கூறும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழொலி, இது உங்கள் வானொலி. கிளைங் வேலி 93.9. அருமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். முக்கியமா காதல் பாடல்கள். இந்த ஒரு மணி நேரம் அன்பர்கள் தினத்தை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, அடுத்ததாக இன்னைக்கு யாருக்கெல்லாம் பிறந்த நாள்? எனக்கு இல்லையே. நிச்சயமா எனக்கும் இல்ல. ஒரு அறிவியல் மாமேதையின் பிறந்த நாள், அதாவது இயற்கையில் அறிஞர் சார்ல்ஸ் டார்வினுடைய பிறந்த நாள். சொல்லுவாங்க இல்லையா, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டவர் தான் சார்ல்ஸ் டார்வின். அவர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே சிலர் வந்து விளையாட்டு சம்பந்தமா, சினிமா சம்பந்தமா, இது சம்பந்தமா படிப்பாங்க. ஆனா அவர் புழு பூச்சிகள் மீது தான் அவருக்கு ஆர்வமே சின்ன வயசுல. அது தொடர்பாக படித்து தான் இயற்கையில் தொடர்பான புத்தகங்கள் எழுதினாரு. குறிப்பா உயிரினங்களின் தோற்றம் அவர் எழுதிய இந்த புக்கு வந்து உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகமா இருக்கு. அவர் புக் எழுதும் போது கூட நீங்க சொல்ற அளவுக்கு அவ்வளவு ரியாக்ஷன் கொடுத்திருப்பாருன்னு தெரியல. நீங்க சொல்லும் போது உங்களுடைய முகத்தை பாக்குறேன், அப்பா
அவரே நேர்ல வந்து புத்தகம் எழுதின மாதிரியே இருந்தது. ஆக இது போன்ற தருணங்களில் அவரை நினைக்கும் ஒரு வாய்ப்பு நமக்கு. சரி, வேற யார் இன்னைக்கு? அதே போல அமெரிக்காவின் 16வது குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கனுடைய பிறந்த நாளும் இன்று. அது முக்கியமா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த அடிமை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்த முதல் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை வந்து அவர் பெற்றிருக்காரு. அதே போல இன்று வந்து பலருடைய பிறந்தநாள், குறிப்பாக நம்மளுடைய முகநூல்ல கூட நிறைய பேர் தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் யார் பாத்தீங்கன்னா, கிளாங்ல வந்து கனகா குணவரசி என்பவருடைய பிறந்தநாள் என்று. அது நான் காலைல ஃபேஸ்புக் பார்க்கும்பொழுது அவருடைய கணவர் வந்து, என்னுடைய மனைவி எனக்கு வாழ்க்கையில கிடைச்சது நான் செய்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்னு பதிவு செய்திருந்தார். இதற்கு என்ன காரணம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன காரணம்? 2 நாள் அன்பர் தினம் வருது இல்ல, அதனால தானா? கண்டிப்பா அதனாலயா தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாளோ உங்களுக்கெல்லாம் அடுத்து வரும் பாடல் சமர்ப்பணம். அப்படியே உன் கருப்பு கலரை எடுத்து என் உடம்பு புல்லா பூசிக்கணும் அப்படின்னு இந்த படத்துல வரக்கூடிய அந்த வசனம் வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க என்ன பாடல்னு. கேட்டு மகிழுங்கள். உங்களுக்காக கபாலி திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் வருகின்றது. தமிழொலி, இது உங்கள் வானொலி. நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுதே, கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீராகுதே. நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையே, தேசங்கள் திரிந்தேன் தனியே தனியே. 1000 கோடி முறை நான் தினம் இறந்தேன், நான் என்னை உயிர்த்தேன் பிரிவில் பிரிவில். மாய நதி இன்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே. மாய நதி இன்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே. நீர் வழியே மீன்களைப் போல் என் உறவை நான் இழந்தேன். நீருந்தும் ஒரு துறவை நான் அடைந்தேன். ஒளி பூக்கும் இருளே வாழ்வின் பொருளானி, வலி தீர்க்கும் வரியாய் வாஞ்சை தரவா. மாய நதி இன்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே. யானை பலமிங்கே சேரும் உறவிலே, போன வழியிலே வாழ்க்கை திரும்புதே.
மாய நதி இன்று மார்பில் வழியுதே தூய நரையிலும் காதல் மலருதே யானை பலமிங்கே சேரும் உறவிலே போன வழியிலே வாழ்க்கை திரும்புதே. இல்லையா, காதலுக்கு வந்து வயது ஒரு தடையல்ல. அதாவது கபாலி திரைப்படத்தில் ரஜினி நடித்த அந்த கதாபாத்திரம் வந்து காதல் அப்படியே பொங்கி வழியும் அவர் முகத்துல. பொங்கல் மாதிரியா இருக்கலாம். அதாவது அந்த படத்துடைய 25 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய மனைவியை தேடி போவார் தலைவர். அப்ப ரொம்ப அருமையா இருந்தது. ததும்பும் அந்த அன்பும் பாசமும் அவர் முகத்துல. அதாவது முள்ளும் மலரும் படத்துல பார்த்த ரஜினி மாதிரியே இருந்தார். இல்லையா, கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாரு. இதுல கொஞ்சம் முடியல நரைச்சு. ஓஹோ, வேற மாதிரி இருப்பாரு. சரி, நீங்க ரஜினி மாதிரி ஒரு வசனம் பேசுங்க தாயில, நான் கேக்குறப்ப. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. இது கபாலி மாதிரி தெரியலையே. அப்புறம் குபாலி மாதிரி இருக்கு. குபாலியா? கண்டிப்பாக தலைவர் மாதிரி பேச முடியாது. பேசுறதுக்கு நான் என்ன சிவகார்த்திகேயனா சொல்லுங்க. ஏதாவது முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ண நீங்க என்ன வடைச்சிட்டீங்க. சரி, பரவாயில்ல. அடுத்ததா வந்துட்டு 12:45க்கு என்ன விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம்? அதற்கு முன்பாக இப்ப நான் உங்களை கபாலி மாதிரி பேச சொன்னேன் இல்லையா, ரஜினி போல நிறைய பேர் உங்களை போல நிறைய நடிக்கணும், நிறைய திறமை இருக்கும் அவங்களுக்குள்ள, சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தணும்னு. அதாவது என்ன மாதிரி தலைச்சிறந்த நடிகர்கள் வந்து இலைமறைக்காய மறைஞ்சிருப்பாங்க அப்படின்றீங்க. உங்களுடைய ஆசை அப்படியே நடக்கட்டும். சரி, நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, ஒரு அறிவிப்பு காத்திருக்கு. அதாவது படம் நடிக்கிறவங்களுக்கு. ஆமா, என்ன அது? தமிழ் படங்களில் நடிக்க 500 பேருக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட இருக்கிறது. 500 பேரா? ஆமா. பாகுபலி 2 இல்ல பாகுபலி 3 படம்? எனக்கும் தெரியல அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லுங்க, உங்களுடைய இதை பார்த்தா கண்டிப்பா இயக்குனர் சங்கரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். படப்பிடிப்பு இடம் வந்து கோலாலம்பூர், ஜோஹர், மலாக்கா ஆகிய 3 இடங்களில் வந்து படப்பிடிப்பு இடம் இருக்கு. அந்த இடங்கள்ல வந்து வர ஏப்ரல் மாதம் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இங்க ஆடிஷன் நடக்குது. அங்க போயிட்டு தங்களுடைய படங்களை கொடுத்து தங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இந்த ஆடிஷன்ல கலந்து கொள்ளலாம். ஆடிஷன் என்பது ஆங்கில வார்த்தை, நீங்க அதை எனக்கு தமிழ் படுத்தணும். அதாவது படப்பிடிப்பு தேர்வு. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கோ இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்கிங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து அதிர்ஷ்ட தேவதை ஒரு தடவை தான் வந்து கதவு டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டும், அப்பயே திறந்துடணும். சரி சரி, தொடர்புக்கு அவங்க யாரை தொடர்பு கொள்ளலாம்? இன்னும் முடியல நீங்க. www.manimaran1312@gmail.com இந்த அகப்பக்கத்தில் தங்களுடைய புகைப்படங்களையும் முழு விவரங்களையும் கொடுக்கலாம். திரும்ப ஒரு தடவை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். www.manimaran1312@gmail.com அந்த அகப்பக்கத்துல அவங்களுடைய புகைப்படத்தையும் முழு விவரங்களையும் அனுப்பி வைக்கலாம். இன்னைக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நடிகர்களும் மணிமாறனை தேடித்தான் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். சரி, சிலர் வந்து திடீர்னு வாட்ஸ்அப் பண்ணலாம் நினைப்பாங்க இல்லையா, அவருக்கு அவருடைய தொடர்பு எண் வந்து 1-013-6900-50. அதுக்கு முன்னாடி ஒரு 1 சொன்னீங்க, அது எங்க? இல்ல, 103 6900-50 பா மணிமாறன் இவருடைய எண்ணில் தொடர்பு கொண்டு மேல் விவரங்களை நேயர்கள் பெற்றுக்கொள்ளலாம். பா மணிமாறன் அவர்களே, தொடர்ந்து உங்களுக்கு அழைப்பு வந்துச்சுன்னா, வாட்ஸ்அப் வந்துச்சுன்னா தயவு செய்து எங்க மேல நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு நாங்க உதவிதான் செஞ்சிருக்கிறோம். சரி, இப்ப 12:45க்கு என்ன விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம்? 12:45 மறந்துட்டீங்க தானே? என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா? அதேதான், என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா. கடந்த வாரம் ஃபுல்லா எந்த மீம் வந்து ரொம்ப மக்களால் பார்க்கப்பட்டதோ அது குறித்து நம்ம பேச போறோம். அதற்கு முன்னதாக நேர்களே என்ன சொல்றதுன்னா, ஒரு அற்புதமான பாடலை நீங்க கேட்க போறீங்க. இந்த பாடல் வந்துட்டு கேட்டு பாருங்களேன், மனசு அப்படி இதமாயிரும். திரும்பவும் திரும்பவும் கேட்கணும்னு உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக இதோ உங்களுக்காக தாயின் மணிக்கொடி திரைப்படத்தில் இருந்து ஒரு அற்புதமான பாடலை இப்பொழுது நாம் கேட்போம். தமிழொலி, இது உங்கள் வானொலி. நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா, இந்த பூவுக்கு சேவகம் செய்பவன் நான் அல்லவா. இதழோடு இதழ் சேர்த்து உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா. நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா, இந்த பூவுக்கு சேவகம்
மறுவிரல் வந்து தொடுகையில் விட்டு விலகுதல் அழகா உயிர் கொண்டு வாழும் நாள் வரை இந்த உறவுகள் வேண்டும் மன்னவா. ஓராண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா இந்த பூவுக்கு சேவகம் செய்பவன் நீ அல்லவா. இதே சுகம் இதே சுகம் என்னாலுமே கண்டால் என்ன இந்நேரமே இந்நேரமே என் ஜீவனும் போனால் என்ன. முத்தத்திலே பல வகை உண்டு இன்று சொல்லட்டுமா கணக்கு இப்படியே என்னை கட்டிக்கொள்ள மெல்ல விழியட்டும் கிழக்கு. அச்சப்பட வேண்டாம் பெண்மையே எந்தன் ஆண்மையில் உண்டு மென்மையே நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா. இந்த பூவுக்கு சேவகம் செய்வதன் நீ அல்லவா. இதழோடு இதழ் சேர்த்து உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா இந்த பூவுக்கு சேவகம் செய்தவன் நீ அல்லவா. தமிழொலி இது உங்கள் வானொலி. தமிழொலி தமிழொலி இது உங்கள் வானொலி. வானிலே தேடினாடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாய் ஆனதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா ஆசை மீதும் நேரமே ஆடை நான் தானே. வானிலே தேனிலாடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா மேகமே காதலும் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா ஆசை மீதும் நேரமே ஆடை நான் தானே. வானிலே தேனிலாடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா. பாடும் பாடல் நானும் கேட்கிறேன் வாசப்பூவை கையில் அள்ளி பார்க்கிறேன். மாலை காற்றில் காதல் ஊஞ்சல் போடவா
ஆசை பூந்தோட்டமே பேசும் பூவே வானம் தாராட்டு தேவா நாளும் மார் மேதிலே ஆடும் பூவை தோளில் யார் சூடுவார் தேவனே மைவிழி பைங்கிழி மன்னவன் பூங்கொடி மார்பிலே மைவிழி பைங்கிழி மன்னவன் பூங்கொடி மார்பிலே தேவனே சூடுவார் வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா மேகமே காதலின் மூஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா ஆசை மீறும் நேரமே ஆடை நான் தானே வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா பூவை போல தேகம் மாறும் தேவதை பார்வை போடும் மேடை மேலே ஆடுவே பாதி கண்கள் மூடும் காதல் தேவியே மோகராகம் பாடும் தேவன் வீணையே மன்னன் தோள் மீதிலே மஞ்சம் கண்டே மாலை பூங்காற்றிலே நான் ஆடும் பொன்மேகமே ஓடும் வானம் காதலின் ஆலயம் ஆனதே கண்களின் தீபமே ஏந்தது கைவிரல் ஆயிரம் கண்களே தீபமே ஏந்தது கைவிரல் ஆயிரம் ஓவியம் தீட்டுதே வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம் பாடி ராகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாய் ஆனதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா ஆசை மீறும் நேரமே ஆடை நான் தானே வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா விக்ரம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய ஒரு அற்புதமான பாடலை தான் சற்று முன்பு நம்ம கேட்டோம். எத்தனை புது பாடல்கள் கேட்டாலும் அப்படியே ஒரு 80க்கு போயிட்டு வரும்போது ஒரு புத்துணர்ச்சி தனியா வருது இல்ல? தனியா போனியா? ஆமா. 80ஆம் ஆண்டு பாடல்கள்னு சொன்னாலே இதுல நான் வந்து என்னோட நண்பர்கள் தான் பகிர்ந்துக்குவேன். இந்த 80ல பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களால அந்த பழைய பாடலையும் ரசிக்க முடியும். இந்த 80ஆம் ஆண்டு புகழ்பெற்ற பாடல்கள் வந்தப்ப பிறந்திருக்காங்க அவங்க. 90ஆம் ஆண்டு ரகுமான் வளரும் போது அதுல பயணித்திருக்காங்க. இப்போ புதுமையான பாடலும் கேட்டுட்டு வராங்க. அதனால இந்த எல்லா காலகட்ட பாடல்களையும் அவங்களால ரசிக்க முடியும். அதனால இந்த 80ல யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அப்படியே மகிழ்ச்சியா யார் கேட்டாலும் சொல்லுங்க நான் 80ல பிறந்தேன் அப்படின்னு சொல்லி. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன அங்கம்? மீம் பத்தி பேச போறோம். அதாவது என்னப்பா இப்படி பண்றீங்களப்பா அப்படின்ற விஷயம் தான். அதாவது வந்து போன வாரம் பாத்தீங்கன்னா, போன வாரம் மட்டும் இல்ல இந்த வாரமும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சை என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் குறித்து தான். அதாவது ஆளும் கட்சியான அதிமுகவில் உட்பூசல் நிகழ்ந்திருக்கின்றது. அதாவது முதலமைச்சருக்கும் கட்சியின் தலைமை செயலாளருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு ஆரம்பிச்சு அது பெரிய மனக்கசப்பாயிருச்சு. அதுல வந்து பன்னீர்செல்வம் 40 நிமிடங்கள் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில மௌனமா இருந்துட்டு அதற்கு பிறகு பெரிய குண்டு தூக்கி போட்டார். இதுக்கு எல்லாமே மிகப்பெரிய காரணம் என்ன? இது போல மீம் செஞ்சு வெளியிடுறதுனால இது இன்னும் பரபரப்பா மக்கள் கிட்ட போய் சேருது. ஆமா, கண்டிப்பா. அந்த வகையில எனக்கு பிடிச்ச மீம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் ஒளியோடைய அகப்பக்கத்துல கூட முகநூல்ல நம்ம வந்து அதை பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அதாவது நம்மளுடைய சிங்கம் 3 சூர்யா அவர் என்ன சொல்ல வராருன்னா, ஓபிஎஸ்னா ஓ பன்னீர்செல்வம் இல்லல ஆபரேஷன் சசிகலா அப்படின்றாரு. ஓபிஎஸ்க்கு தனியா ஒரு அர்த்தம் சொல்லி இருக்காங்க. ஆமா, அது போல நிறைய மீம்ஸ் வந்துட்டு இருந்தது. நம்மளுடைய அகப்பக்கத்திலயும் நம்மளுடைய ரசிகர்கள் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு வராங்க. அங்க அதுல ஒரு நேயர் வந்து கோகிலவாணி ராஜு அவங்க வந்து நமக்கு ஷேர் பண்ணிருக்காங்க, பகிர்ந்திருக்காங்க. சொல்லுங்க. அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, டீ கடையின் வாழ்வுதானே வீடியோ கபும் இறுதியில் டீ கடையே வெல்லும். அதாவது வந்து இதுல வந்து ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. அதாவது வந்து ஓபிஎஸ் என்பவர் வந்து முதல்ல வந்து டீ கடை தான் நடத்திட்டு இருந்தார். முதல்ல அதுக்கு பிறகுதான் கட்சிக்கு வந்தார். அதே மாதிரி சசிகலாவை பாத்தீங்கன்னா வீடியோ கடை நடத்திட்டு இருந்தாங்க. ஆமா, அவங்களும் ஒரு வீடியோ கடை வச்சிருந்தாங்க இல்லையா? திரும்ப சொல்லுங்க, அது திரும்ப முடிவு எப்படி இருந்தது? டீ கடையின் வாழ்வுதானே வீடியோ
வீடியோ கடை கவும் இறுதியில் டீ கடையே வெல்லும். டீ கடை வெல்லும். அப்ப ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் அப்படி சந்தோஷமா இருப்பாங்க. அதே நேரத்தில் அதிமுக சார்பில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. தொடர்ந்து இதோடைய அரசியல் பின்னணியில ஆராய்ஞ்சிக்கிட்டே இருப்போம். எது நடந்தாலும் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லாத்தோடைய ஆசையும் கூட. சரி ஜமுனா, அடுத்ததா என்ன விஷயம் இருக்கு நிகழ்ச்சியில்? அடுத்த விஷயத்தை பேசுறதுக்கு பதிலா ஒரு பாடலை கேட்போம். ஆமா, பாடல் வந்துட்டு கண்டிப்பா இந்த இப்போ பேக்ரவுண்ட்ல ஒலிச்சிட்டு இருக்கிற இந்த இசையை கேட்டோன்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பாடல் அப்படின்னு. இந்தியன் திரைப்படத்திற்காக ஒரு அற்புதமான பாடல் இப்பொழுது கேட்டு மகிழுங்கள். இது தமிழொலி, உங்கள் வானொலி. சுகவாசம் வீசுதடி உன்னை பிரிந்தாலே வீசும் காற்றில் வேலை நிறுத்தவடி பெண்கள் மோசம் என்னை தவிர இனி பேசக்கூடாது.
மாட்டேன், நீ சிந்தும் சிரிப்பை காற்றில் விட மாட்டேன், அதை கவர்வேன் தர மாட்டேன். மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா, டிஜிட்டலில் செதுக்கிய குரலா, எலிசபெத் டெய்லர் மகளா, சாக்கிர் ஹுசைன் தபலா இவள் தானா? சோனா சோனா இவள் அங்கம் தங்கம் தானா? சோனா சோனா இவள் லேட்டஸ்ட் செல்லுலார் போனா, கம்ப்யூட்டர் கொண்டிவளை அந்த பிரம்மன் படைத்தானா? நிகழ்ச்சி இப்போதுதான் தொடங்கின மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள நிகழ்ச்சியின் இறுதிக்கு நாம வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு பாடல் கேட்க போறோம். அதற்கு முன்பாக Facebook பக்கம் நீங்கள் வந்து நேயர்களே எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க ஒரே ஒரு லைக் போடணும். அதாவது முகநூல் பக்கம் வந்தீங்கன்னா, Facebook பக்கம் வந்தீங்கன்னா, தமிழொலி அப்படின்ற பேஜ் போங்க. அங்கே வந்து விருப்பம் இருக்கும் லைக், அதை ஒரு லைக் பண்ணீங்கன்னா நீங்கள் நேரடியாக எங்கள் கூட ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேர் இன்னமும் வந்து கேட்குறாங்க எப்படி வந்து எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறது அப்படின்னு. அதே நேரத்தில் வந்து சில பேர் வந்து அதாவது வந்து வடக்கில் இருக்கிறவங்கலாம் நம்மளுடைய வானொலி கேட்க முடியல அப்படின்னு இருந்தாங்க. அவங்களுக்கு நேற்று வந்து கிருஷ்ணாவும் வெற்றியும் சொல்லியிருந்தாங்க, நம்மளுடைய தகவலை வந்து நம்மளுடைய நிலையத்தை வந்து ஆன்லைன் மூலியமாகவும் கேட்கலாம் அப்படின்ற வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி பதிவேற்றம் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளங்களில் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். ஆனால் பதிவேற்றம் செய்தாலும் அதை நேயர்கள் கேட்க வேண்டும் என்றால் நீங்க ஒரு லைக் போட்டால் மட்டும் தான் அதை கேட்க முடியும். வந்து நம்ம வந்து நம்மளுடைய முகப்பக்கத்தில் வந்து தேடுறாங்க இருக்குதா அப்படின்னு. ஆக தமிழொலி பக்கத்துக்கு வந்து நீங்க ஒரு லைக் போட்டா மட்டும்தான் அது எல்லாம் நீங்க லைக் பண்ணுங்க. அப்படி நீங்க விரும்புறது நேரடியாக எங்களை வந்து சேரும். எங்களுக்கு மொத்தம் எத்தனை ரசிகர்கள் இருக்கீங்க அப்படின்றத நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய ஒளிபரப்பு சேவை தொடரும் உங்க கூட தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்று இடம்பெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் குறிப்பா என்னம்மா இப்படி பண்றீங்களப்பா சூடா என்ன இருக்கு, இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களை கவர்ந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த அளவில் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அதனால முதல்ல நான் விடைபெற மாட்டேன், ஜம்னா தான் விடைபெற போறாங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அன்பு வணக்கம் நேயர்களே. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் தமிழொலியின் தயாளன் சண்முகம். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் நேயர்களே. இதோ நமது நிகழ்ச்சியின் இறுதி பாடல். பிரச்சனை எல்லாம் போவது ஓயாம வேலை செஞ்சா கிழிஞ்சிருந்தா தாயரு. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், பிரச்சனை வேணாம் போயிரு. யார் என்ன சொன்னா என்ன இஷ்டம் போல நீ இரு. ஹாப்பி 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 ஹாப்பி, நான் ரொம்ப 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 ஹாப்பி. ஹாப்பி 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 ஹாப்பி, நான் ரொம்ப 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 ஹாப்பி. கவலைய மறக்கலாம், ரெக்கைய விதிக்கலாம், பறவைய போலத்தான் ஸ்கைல பறக்கலாம். ஹாப்பி 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 ஹாப்பி, நான் ரொம்ப 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 ஹாப்பி. படசை எரிக்கலாம், புதுசா பிறக்கலாம், மறைக்கிற ஆளுக்கிட்ட இழிச்சு காட்டலாம். ஹாப்பி 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 ஹாப்பி, நான் ரொம்ப 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 ஹாப்பி. வாழ்க்கை செய்ய சூழ்ச்சிதான், நாம இல்ல பூச்சிதான், சகனி ஆட்டம் ஆடி பாப்போமா. வருஷம் பிறக்கும் போதுதான் புதுசா மாறு நேரம் தான், எல்லாச்சும் பொடுத்து முன்னா சேர்வோமா.
போல நீ இரு. Are you ready? Now get on the dance floor. One shot, வச்சா இப்ப party எல்லாம் நடக்குதா? Two shots, you don't know me now, எல்லாம் எனக்குதா? Three shots, boys dancing all around me. I got four shots, everybody gotta get it in. Come on, girls. Come on, girls. படா மச்சி. ஓடுறோம் பாரு சுத்தி. அறிவுரை சொல்ல தெரியாது எனக்கு, அரகுற மூளை கிடையாது உனக்கு. அரச போடும் தினம் தப்பு கணக்கு, அடக்கி ஆண்டு புட்டா வெற்றி உனக்கு. இது ரைட்டு இது ராங்கு யோசிக்காமல, ஆட்டு அது வீட்டு போக நிக்காமல, இது ஒர்க்கு அது டென்ஷன் என சிக்காமலே. கவலைய மறங்கடா, மழலைய இருங்கடா. Attract பண்றவரே, attract பண்றவரே, assault பண்றவரே நீதாயா. அன்பால வென்றவரே, அன்பால நின்றவரே, என்னாலும் எங்க தல நீதாயா. Happy New Year. Happy Ra. அவனுக்கு எதிர்ப்பு பீப்பியா. போட 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 Happy New Year. Rekkara ra. Really happy ra. Happy New Year. தமிழொலி இது உங்கள் வானொலி. தமிழொலி தமிழொலி இது உங்கள் வானொலி.